எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான் போலீஸ்னால். அதாவது வந்து ஒரு பொண்ணை வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்கான், செக்ஷுவலாகவும் அசால்ட் பண்ணியிருக்கான். 21 வயசு பொண்ணு. எப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன் அந்த ஆப் மூலிமா வந்து ஃப்ரெண்ட் ஆகியிருக்கான். போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, விக்டிம் வந்து நியூ வாஷர்மேன்பேட் அவங்க அந்த இடத்த சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவன் வந்து மொபைல் மூலிமா வந்து இவங்க வந்து 2 பேரும் அறிமுகமாகியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அக்யூஸ்டு பேர் வந்து லிபின் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு 25 வயசு, புதுக்குளம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவன் அவன். அறிமுகம் ஆன உடனேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 பேரும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க வீடியோ கால்ஸில். இந்த மாதிரி வந்து வீடியோ கால்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த ஆட்டோ டிரைவர் லிபின் ராஜ் வந்து ரொம்ப வந்து ஆபாசமான லாங்குவேஜ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கான். அந்த பொண்ணையும் வந்து தேவையற்ற பேச்சுக்கள்லாம் பேச வச்சிருக்கான் அப்படின்னும் சொல்லப்படுது. அவங்க 2 பேரும் பேசினதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அந்த பொண்ணோடதை வந்து எடுத்து வச்சுருக்கான். அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, பின்னாடி வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்கான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து இன் பர்சனாக நீ வந்து என்னை வந்து மீட் பண்ணலன்னா நான் போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்கான். போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அவனை வந்து லாட்ஜில் செப்டம்பர்லேயும் அக்டோபர்லேயும் மீட் பண்ணியிருக்கு. அங்கே வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அசால்ட் பண்ணியிருக்கான், செக்ஷுவலாக வந்து அசால்ட் பண்ணி ரேப் பண்ணிட்டான் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க போலீஸு. இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த செல்ஃபி எடுத்திருக்காங்க 2 பேரும் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம். அதை வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த பொண்ணோட அம்மாவுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அனுப்பி விட்டான். இதை வந்து விக்டிமோட கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி ஆல் உமன் போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லிபின் ராஜை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து, ஃபோன் அப்படிங்கிறதுல வந்து நம்மளுக்கு ரிக்வெஸ்டெல்லாம் யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா, அதில் வந்து நம்ம பேசுகிறது அதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்களாக இருந்தால் மட்டும் ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும். தெரியாமல் இருக்கும்போது அவங்க வந்து எந்த மாதிரி ஆள் நம்மளுக்கு அப்போனன்ட் எதிர்க்க இருக்கிறவங்க அப்படிங்கிறது தெரியாது. அவங்க வந்து மோசமான ஆளாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணுறது, த்ரெட்டன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. தன்னோட வேலை வந்து முடியல அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணிடுவேன்னு சொன்னோன்னா வந்து அவங்க அம்மா அப்பா அவங்க பேரண்ட்ஸு இதுக்கெல்லாமே அனுப்பி விட்ருக்கான். இப்போ வந்து இந்த மொபைல் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு மெயினான இந்த எல்லாமே ஆன்லைனில் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து மிஸ்யூஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும். இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து ரொம்ப வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் இதெல்லாம் சொல்லணும். தெரிஞ்சவங்களுக்கு ரிக்வெஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லணும். இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அவங்க ஃபோனில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்காத அப்படிங்கிறதையுமே சொல்லணும். ஏன்னா நேரில் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போதே அதில் நிறைய வந்து கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து நம்ம முகம் தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்கிட்டோன்னா பலவித சிக்கல்களில் மாட்டிப்போம் நம்ம. இந்த பொண்ணு வந்து இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கிறதுனால ஏதாவது பண்ணியிருக்குமான்னு தெரில. இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு வச்சுக்கிறதுக்குன்னே நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்து பசங்கள்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து மானிட்ரு பண்ணி அவங்கள வந்து நல்வழிப்படுத்தினா இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம மீண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இது ஒரு பெரிய ட்ராமாவாக தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. கவுன்சிலிங்கும் தேவைப்படும் இந்த பொண்ணுக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.